குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தான் பேசுகிறேன். இந்த எக்ஸாம்பிள் 317 பார்த்தோம் இல்லையா ராஜா, அதுக்கு அனதர் மெத்தடு தான். எக்ஸாம்பிள் 317 தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் 317 அது அனதர் மெத்தட். കാരണം நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்டு 1 -3 -33 +35. புரியுதா சாமி? இந்த கணக்கு எக்ஸாம்பிள் 317 எடுத்து பாருங்கள். அப்போ இதுக்கு நம்ம இந்த ஸ்டெப்பு வந்து போன இதிலே சொல்லியிருக்கேன். இப்போ டானா வகுத்தல் போட பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள் தங்கம், 0 வருமா? அப்போ பாரு -36 +36. அப்போ டெஃபினட்டாக 1 இஸ் சொல்யூஷன் வருங்க சாமி. அப்போ இங்கே 0 போடுவோம், இந்த 1 எடுத்துக்குவோம், இது +, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு 1 × 1 1. இங்கே பாருங்கள் பெரிய நம்பருடைய குறி மைனஸு, குறி வெவ்வேறையாக இருந்தால் கழித்து போட்டுக்கணும் 2. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 2 இஸ் 2. இங்கே பெரிய நம்பருடைய குறி மைனஸு, குறி ஒரே மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கவனமாக பாருக்கன்னு. இது சிம்பிளிஃபை. குறி ஆல்டர்னேட்டிவ் வெவ்வேறையாக இருந்தால் கழிச்சிக்கணும், குறி ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிக்கணும். எப்பயுமே பெரிய நம்பருடைய குறியை தான் போடணும். பெரிய நம்பருடைய குறியை போட்டு வெவ்வேறு மாதிரி இருந்தால் கழிச்சு போடு, ஒரே மாதிரி இருந்தால் கூட்டி போடு. அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 135 35 +35 -35 கேன்சல் ஆகி 0 ஆயிரும். அப்போ இங்கே +1. அப்போ +1னா இது சொல்யூஷன். அப்போ x = +1 இஸ் எ சொல்யூஷன். ஸோ x = -1 இஸ் எ ஃபேக்டர். இங்கே +1னா ஃபேக்டரில் எழுதும்போது மைனஸ்னு எழுதணும் சாமி, மறந்துடாது. அதே மாதிரி 35 இருக்குது பாரு. நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. எதை பிறகுனா 35 7 5 சார் 35. நீ 7 போட்டும் போடலாம் அல்லது 5 போட்டும் போடலாம். இங்கே -5 போட்டுப்பார். சரியா கண்ணு? +5 போட்டுப்பார். வரலைன்னா அழிச்சிட்டு -5 போட்டுப்பார். அப்போ +1. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 5 இஸ் 5. அப்போ பெரிய நம்பருடைய குறி மைனஸ், குறி சேமாக இருக்கனால ஆட் பண்ணிக்கிறோம் 7. எகைன் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 5 7 சார் 35. அப்போ -35 +35 0 ஆயிரும். அப்போ இங்கே -5 வந்து சொல்யூஷன். அதே ஃபேக்டரில் போடும்போது x + 5 இஸ் எ ஃபேக்டர். இது அப்படியே பாரு, இது எக்ஸை சேர்த்து. அப்போ x - 7 இஸ் எ ஃபேக்டர். இப்போ 3 ஃபேக்டர் பாரு, x - 1 x + 5 x - 7. கண்ணு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா ராஜா, நீ வாய்ப்பாடு தெரிஞ்சாவே நீ போட்டுக்கலாம். 35 வருது அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், 5 7 சார் 35. இங்கே 7 போட்டு கூட நீ பார்த்து போட்டுக்கலாம். நான் சொல்கிறது புரிஞ்சுதான்? அப்போ தேர்ஃபோர் ஹென்ஸ் எனக்கு டோட்டல் ஃபேக்டர் எது வந்திருக்கு, x - 1 x + 5 x - 7. அப்போ தேர்ஃபோர் = 0 வந்துடும். இப்போ சொல்யூஷன் வேணும் அப்படின்னா கண்ணு -1 ரைட் சைடு கொண்டு போகணும். அப்போ x = +1 x = -5 x = +7. இது அனதர் ஃபேக்டர். நீ இப்படியும் போடலாம், ஃபேக்டரைஸ் பண்ணியும் போடலாம், அல்லது எல்லாமே டானாவளியே போட்டுக்கிட்டு வரலாம். இவ்வளோதான் தங்கம், ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு உனக்கு பெருக்கல் நல்ல கிளியராக வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும், மல்டிபிள் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சாவே நீ சண்டை வாங்கிடலாம். புரியுதா? எந்த சந்தேகமும் வரவே கூடாது. சிம்பிளிஃபை பண்ணுறதில் சந்தேகமே இருக்கவே கூடாது. சிம்பிளிஃபைல 2 ஸ்டெப்பு தான். என்ன 2 ஸ்டெப்பு? பெரிய நம்பருடைய குறியை போட்டுக்கணும், குறி வெவ்வேறு மாதிரி இருந்தால் கழிச்சிக்கணும். அதே பெரிய நம்பருடைய குறியை போட்டுக்கணும், குறி ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிக்கணும். இவ்வளோ தான் தங்கம். இது சிம்பிளிஃபை. மல்டிபிள் பண்ணும்போது தான் அதே 2 ஸ்டெப் தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், குறியை ஒரே மாதிரி பெருக்குனா ப்ளஸ்ஸு, குறியை மாற்றி பெருக்குனா மைனஸ். புரியுதா? வேறு எந்த கான்செப்ட்டுமே கிடையாது தங்கம். இவ்வளோ தான். தேங்க்யூ. நல்ல விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.